ஸோ, இப்போ நீங்க வந்து சார்ட் அனலைஸ் பண்ணணுன்ட்டு இருக்கீங்க. ஆனா, உங்ககிட்ட எப்படி சார்ட் அனலைஸ் பண்றதுன்னு தெர்ல. ஸோ, அதுக்கு தான் ட்ரேடிங்ல வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் குடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50% வின் ரேஷியோனா பேட்டர்ன் ட்ரேடிங்கு. 80% டூ 90% வின் ரேஷியோனா உங்களுக்கு நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வரும். நான் அது வீடியோ உள்ள போம்போது சொல்றேன். இப்பயே சொல்ல மாட்டேன். ஸோ, அதுக்கு தான் நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா, அது என்னென்ன வழிகளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாங் டேர்ம்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஷார்ட் டேர்ம்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ, இப்போ வந்து அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, ஹாய் அண்ட் வெல்கம் டூ திஸ் பிராண்ட் நியூ வீடியோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஸோ என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு அண்ட் அத பத்தி லைட்டா ஒரு பேசிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க காய்ஸ் லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஓகே காய்ஸ் இப்போ ஸ்ட்ராட்டஜில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்றேன்னு மட்டும் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. சப்ளை அண்ட் டிமாண்டு. அதுக்கப்புறமா வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட், இல்லியாட் வேவ், அதுக்கப்புறமா ஐசிடி, ஐசிடி, ம், எஸ்எம்சி, எஸ்எம்டி, வெப் வெப் ரீட்ரேஸ்மென்ட், வெப் ரீட்ரேஸ்மென்ட்டு. ஸோ இத்தனை ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்றேன். இன்னொன்னு லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டி இத்தனை ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்றேன். சப்ளை அண்ட் டிமாண்டு, இல்லியாட் வேவ், ஐசிடி, எஸ்எம்சி, எஸ்எம்டி. எஸ்எம்ஏ எஸ்எம்ஏசி இல்ல எஸ்எம்டி. ம். ஸோ இத்தனை ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றேன். இப்போ நீங்க லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீபோர்டு இன்னும் நல்லா இருந்திருக்கும். லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா, இல்லியாட் வேவ் வரும். சப்ளை அண்ட் டிமாண்ட் கூட வரும். இது வந்து லாங் டேர்முக்கு. ஃபெப்னாச்சி கூட வரும். ஃபெப் ரீட்ரேஸ்மென்ட் கூட வரும். ட்ரேஸ்மென்ட், ஃபெப் ரீட்ரேஸ்மென்ட் இது கூட வரும். ஷார்ட் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி, சப்ளை அண்ட் டிமாண்ட். ஐசிடி, எஸ்எம்சி, எஸ்எம்டி, அதுக்கப்புறமா ஃபெப் கூட யூஸ் பண்ணலாம். ஃபெப் ரீட்ரேஸ்மென்ட். ஸோ இத்தனை வழிகள் இருக்கு உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ல. இப்போ வந்து உங்களுக்கு லாங் டேர்முக்கு இல்லியாட் வேவ் தியரி, சப்ளை அண்ட் டிமாண்ட், ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மென்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ட்ரேட போட்டிருக்கீங்கன்னா, அத வந்து 1 மாசத்துக்கு இல்ல 1 வாரத்துக்கு இது ஸ்விங் ட்ரேடரால இத யூஸ் பண்ண முடியும். எது இந்த லாங் டேர்ம். இந்த ஸ்கேல்பரு அவங்கலாம் ஸ்கேல்பிங் ட்ரேடர்லாம் வந்து இவங்க யூஸ் பண்ணுவாங்க. லிக்விடிட்டி, சப்ளை அண்ட் டிமாண்ட். டோட்டலா என்ன என்ன பொறுத்தவரைக்கும் இத்தினி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட் மட்டும் இப்போ லைட்டா சொல்லி தர போறேன். இப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு அப்வர்ட்ஸ்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி அண்ட் தென் அண்ட் இப்போ இப்படி போகுதுன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த இடம்
இப்படி போய் இது முடிஞ்சிருக்குன்னு வைங்க. இப்படி முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சப்ளையா மாறிடும். சப்ளையா மாறிடும். ஓகேவா? அதே மாரி இது டிமாண்டா மாறிடும். இது வந்து இது வந்து புல் ட்ரெண்டுக்கு ட்ரெண்ட். வந்து புல் ட்ரெண்டுக்கு இந்த மாரி மாறும். இது சப்ளைண்டு இது சப்ளையா மாறிடும். இது டிமாண்டா மாறிடும். இப்போ கேண்டில் எங்கடா இது? இப்போ கேண்டில் வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க மேல. சப்ளை பட்டுட்டு கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆயி, இங்க ஏதாச்சு ஒரு ஆர்டர் ஃப்ளோ அந்த மாரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அத பட்டுட்டு உடனே இத பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னு வைங்க. இது வந்து டிமாண்டா மாறிடும். ஒரு ஹை, ஒரு லோ. புல் ட்ரெண்ட்ல வந்து ஒரு ஹை வந்து சப்ளை, இன்னொரு லோ வந்து டிமாண்டு. இப்போ இத வந்து பிரேக் பண்ணிருச்சா? இப்போ அது மேல போயிடுச்சு. இப்போ அது லைட்டா இப்போ மார்க்கெட்ல எப்பவுமே மேல போகும்னு கேட்டீங்கன்னா, அது போவாது. ஏன்னா லைட்டா கொஞ்சம் கீழ வந்தே ஆகணும். அப்பதான் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் காசு இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். இப்போ மேலேயே போகுதுன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட்டுக்கு வந்து ஓவரா காசு செலவாயிடுச்சு. ஃபியூவல் ஓவர் ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் கீழ வருது. அப்படி வச்சுக்கோங்க உங்களுக்கு. இப்போ இந்த மாரி வருதுன்னு வச்சுக்கோங்க. அது மார்க்கெட்டு கீழ. இந்த நம்ம போன லோ இருக்குல்ல, போன ஹையி அத தொட்டுட்டு அதுக்கப்புறமா ரிவர்ஸ் எடுக்கும். கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு இது ரியல் மார்க்கெட்ல கூட நான் உங்களுக்கு பண்ணி காமிப்பேன். அதே மாரி செல் ட்ரெண்டுக்கு, பியர் ட்ரெண்டுக்கு வந்து நான் சொல்றேன் பாருங்க. பியர் ட்ரெண்ட். ஓகேவா? இப்போ பியர் ட்ரெண்ட்ல மார்க்கெட்டு ஷிட். மார்க்கெட்டு இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப், டவுன், அப், அப். இப்போ இப்படி வருதுன்னா ம். ஓகே. இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு டிமாண்டா மாறிடும். டிமாண்ட் டிமாண்டா மாறிடும். இது வந்து உங்களுக்கு சப்ளையா மாறிடும். அப்படியே ஆப்போசிட். புல் ட்ரெண்டுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ சப்போஸ் மார்க்கெட் உங்களுக்கு வந்து இப்படி வந்து பட்டுது போகுதுன்னு வச்சுக்கோங்க. கீழ இப்படி இறங்கி பட்டுது போகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து டைரக்ட்டா அது டிமாண்ட் சைட பட்டுட்டு சப்ளைய பிரேக் அவுட் வச்சுரும். இப்போ பிரேக் அவுட் வச்சதுன்னா, இதுக்கு பேர் வந்து என்ன ஆயிடும்னா, டிமாண்டா மாறிடும். அதுதான். இப்போ உங்களுக்கு நான் ரியல் மார்க்கெட்ல சொல்றேன். இப்படி சொன்னா உங்களுக்கு அவ்வளவும் புரியாது. ஸோ, இப்போ உங்களுக்கு ரியல் மார்க்கெட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ம். சப்ளைக்கு இன்னொரு பேரும் ரெசிஸ்டன்ஸ் தான். இப்போ எனக்கு மார்க்கெட் வந்து இந்த சார்ட் வேணாம். உங்களுக்கு ஜிபிபி காமிக்கிறேன். இல்ல. யூஎஸ்டி ஜேபிஒய் இதுல தான் நெறைய போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, போன ஹை நான் எங்க மார்க் பண்ணியிருக்கேன்? இதோ இந்த இடம் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடம் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ, இப்ப என்ன ஆச்சுன்னா அது, அங்கருந்து ஒரு சப்ளை சைடு எடுத்திருக்கேன். ஸோ, அது மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறும்போது, எனக்கு அந்த இடம் கொஞ்சம் ஃபியூவல் இல்லனால, அந்த போன ஹை நான் இங்க மார்க் பண்ணேன்ல, அங்க பட்டுட்டு இந்த இடத்தாண்ட ஒரு டிமாண்ட் சைடு இருக்கு. ஓகேவா? அந்த டிமாண்ட் சைட பட்டுட்டு அது என்ன ஆயிருக்குன்னா, மேல லைட்டா கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லா கீழ வச்சிருச்சு. இங்க பாருங்க. இதுல பட்டுட்டு லைட்
லைட்டா மேல ஏறிட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லா இதுவரைக்கும் கீழ வந்தே ஆகணும் எனக்கு. ஏன்னா, இங்க ஒரு எனக்கு டிமாண்ட் இருக்கு. நான் மார்க் பண்ணியிருக்கேனா? இருங்க எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ம். இங்க ஒரு டிமாண்ட் சைடு இருக்கு எனக்கு. இதான் டிமாண்ட். இப்போ அது கீழ வந்துட்டு சப்புன்னு மேல போயிடும் அது. நீங்க வேணா பாருங்க. நான் உங்களுக்கு சார்ட் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் இது. இந்த மாரி மேல போயிடும். ஸோ இதுதான் சப்ளை அண்ட் டிமாண்ட். ஈஸி, சிம்பிள் தான் இது. ஒண்ணும் அவ்ளோ கஷ்டம்லாம் இல்ல. இது ம். இப்போ இது பியர் ட்ரெண்ட் இருக்கனால தான் நான் அத டிமாண்டா மாத்துனேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இதுதான் சப்ளை அண்ட் டிமாண்டு. ஃபிப்னாச்சி ரீட்ரேஸ்மென்ட் கூட ஈஸி தான். லிக்விடிட்டி கூட ஓகே. நீங்க இல்லியாட் வேவ் தியரி படிக்கணும்னா, இது லாங் டெர்ம்க்கு நல்லாருக்கும் இந்த இல்லியாட் வேவ் தியரி. எங்கடா போச்சு? சரி ஓகே. இந்த இல்லியாட் வேவ் தியரி வந்து லாங் டெர்ம்க்கு எப்பவுமே பெஸ்ட்டா இருக்கும் உங்களுக்கு. ஸோ லெட்ஸ் ட்ரை தட். ஒரு நிமிஷம். ஸோ அவ்வளதான் காய்ஸ். உங்களுக்கு இதுதான் சப்ளை அண்ட் டிமாண்டோட பேசிக்ஸு. அதுக்கப்புறமா உங்களுக்கு இது வந்து ஷார்ட் டேர்ம்லயும் யூஸ் பண்ணலாம், லாங் டேர்ம்லயும் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடர் அண்ட் ஸ்கேல்பருக்கு. அடுத்த வீடியோல வந்து ஸ்விங் ட்ரேடர்னா என்ன? ஸ்கேல்பிங்னா என்ன? எது ரொம்ப பெஸ்ட்டு? ரிஸ்க் எதுல இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுதான் கைஸ் இந்த வீடியோல. ஸோ அடுத்த வீடியோல உங்களுக்கு இல்லியாட் வேவோட பேசிக்ஸ் வேணும்னா சொல்லுங்க. நான் வேணா அது போடுறேன். ஏன்னா நான் கோர்ஸ் வேற வைக்கிறேன். அதுல நான் ஒரு 6 ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு ரிவ்யூ வாங்கிட்டு உங்ககிட்ட சொல்றேன் காய்ஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு இல்ல, வெட்னஸ்டே இதோட வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த் ட்ரேடர்.